வாங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு காலங்காத்தாலவே ஏஞ்ச உடனே ரைஸ் கிட்ட போயாச்சு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? இட்லிக்கு ரைஸ் ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு. எப்பவுமே நான் தூங்குறப்போ ஊற வச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில ஏஞ்சதும் கிரைண்டர் போட்டுடுவேன். ஆனா தூங்குறப்போ ஊற வைக்கலாம், ஊற வைக்கலாம், ஊற வைக்கலாம் இப்படின்னு நினைச்சியே மறந்துட்டு தூங்கிட்டேன். அதனால காலங்காத்தால ஏஞ்ச உடனே அந்த வேலை தான் ஃபர்ஸ்டா செய்யணும்னு சொல்லிட்டு ஏஞ்ச உடனே ரைஸ் கிட்ட போயாச்சு. இட்லிக்கு ரைஸ் வந்து நான் ரேஷன் ரைஸ் தான் ஊற வைப்பேன். ரேஷன்ல போடுவாங்க இல்லையா, ப்ரௌன் ரைஸு அப்படியே பச்சரிசி ரெண்டுமே போடுவேன் நான். அதுவே யூஸ் பண்ணிப்பேன். இந்த இட்லி ரைஸ் விட இதுவே நல்லா வரும். அதனால நான் ஊர்ல இருந்து ரேஷன் ரைஸ் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுப்பேன். ஏன்னா இங்கே எனக்கு ப்ரௌன் ரைஸ் கிடைக்காது, ரேஷன் ரைஸு பச்சரிசி கிடைக்கும். இங்கே ப்ரௌன் ரைஸ் கிடைக்காதனால ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன். ஒரு 20 கேஜி அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன்னா ஒரு 6 மாதத்து வரைக்கும் எனக்கு வரும். நான் பாத்திரத்தில் போட்ட பிறகு தெரிஞ்சிச்சு அதில் பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பூச்சியெல்லாம் துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே சொம்பில் போட்டியாச்சு ரைஸு. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கினேன். இது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி முறையில் போட்டு செய்கிறது என்ன சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கற்றுப்பேன், அதனால கேட்குறேன். இப்போ வந்து போட்டியாச்சு இல்லையா, ரைஸ் போட்டியாச்சு. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ரைஸ் வந்து நான் ப்ரௌன் ரைஸ் 3 கிளாஸ் போட்டிப்பேன், பச்சரிசி வந்து 2 கிளாஸ் போட்டிப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு போட்டிப்பேன், கொஞ்சமாக வெந்தயம் போட்டிப்பேன். இவ்வளோ தான் இட்லிக்கு நான் ஊற வைக்கிறது. கொஞ்சம் ரைஸ் ஜாஸ்தி ஆயிட்டாலும் உளுத்தம் பருப்பு கம்மியானாலும் இட்லி கெட்டியாக வரும், தோசையும் நல்லா வராது. இது இட்லிக்கும் தோசைக்கும் ரெண்டுத்துக்கும் ஆகும். ஒரு நாள் இட்லி ஊற்றிக்கணுன்னா 2 நாள் தோசை ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரே மாவில் தான் ரெண்டுமே செய்வோம். இங்கே வந்து சில பேர் தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியாக அப்படியெல்லாம் ஊற வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் கிடையாது. இந்த மாதிரி ஒன்றா ஊற வச்சிட்டோன்னா ஒரு நாள் இட்லி ஊற்றிப்போம், ஒரு நாள் வெளியில் வச்சு நல்லா புளிச்ச வச்சு தோசை ஊற்றிப்போம். ரெண்டுத்துக்குமே ஒரே மாவு தான் யூஸ் பண்ணுவோம். இன்னும் ரொம்ப புளிச்சிச்சேன்னா அது என்னது குழிப்பணியாரம். குழிப்பணியாரம் செஞ்சுப்போம். ரொம்ப புளிச்சிச்சேன்னா 3வது நாள் 4வது நாள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப புளிச்சிச்சேன்னா அந்த நேரத்தில் குழிப்பணியாரம் செஞ்சு நல்லா சாப்பிட்டுப்போம். இந்த ஒரு மாவுலவே நிறைய வெரைட்டி செஞ்சுக்கலாம். அந்த ரைஸ் கழுவுன தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்து வச்சுப்பேன். ஒன்று செடிங்களுக்கு ஊற்றிப்பேன், இல்லைன்னா மாடுங்க சுற்றினே இருக்கும் ரோட்டில், அதுக்கு வச்சுடுவேன். வெயில் ரொம்ப இருக்கு இல்லையா, அதுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சுடுவேன். இல்லைன்னா செடிங்களுக்கு ஊற்றிப்பேன். நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி ரைஸ் கழுவுன தண்ணி ஊற்றினோன்னா செடிங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும், பூச்சி எதுவும் இருக்காது, செடி நல்லா வளரும். அதனால நான் செடிங்களுக்கு ஊற்றிப்பேன். இந்த மாதிரி சேவ் பண்ணி தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. வெயில் காலத்தில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். இப்போவே ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் போக போக தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் செடிங்களுக்கு ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாவும் வரும், அதே விதமாக நம்மளுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா. அதனால தான் ரைஸ் ஒரு 4-5 வாட்டியாச்சு கழுவணும். ஏன்னா ரேஷன் ரைஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு வாரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் மேலே கீழே இருக்கிற கவுண்டர் டாப்பு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டே க்ளீன் பண்ணி வச்சாலும் சும்மா ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். காலங்காத்தாலவே நான் ரைஸ் வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் கல்யாணத்துக்கு வேறு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா டிஃபன் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அதனால தான் காலையிலவும் மத்தியானமும் 2 வேலைக்கும் சேர்த்து குழம்பு செஞ்சுட்டா ரைஸும் வச்சுட்டா ஒரே வாட்டி வேலையும் மிச்சமாயிடும் இல்லையா. அதனால தான் காலையிலவே சமையல் செஞ்சு வச்சிடுறேன். இப்போ நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா மிளகா சாறு. நீங்கள் கேட்டது கரெக்டு தான், மிளகா சாறு. தெலுங்குல மிரக்காய் சாறுன்னு சொல்லுவோம். தமிழில் வேறு பேர் இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச பேர் தானே சொல்ல முடியும். அதனால் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுக்கோங்க. இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். எதுக்கன்ட்டு கூட நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக ஊற்றுறதுக்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் ஒரு சொட்டு ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுறோமில்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வடகம் இருந்தால் கூட பரவாயில்ல, வடகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் எந்த விதமான மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோரம் பருப்பு 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூனு கூட சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் ஊரில் உளுத்தம் பருப்பு சேர்ப்பாங்க, ஆனால் நான் தோரம் பருப்பு தான் சேர்ப்பேன்.
செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது வேகிறதுக்கு தான் இந்த மாதிரி குக்கரில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு ஆனியன்ஸ் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் டமோட்டோ சேர்த்துக்கிட்டு டமோட்டோ கூட லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புளி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ புளி சேர்த்திக்கணும். டைரெக்டாக சேர்க்கலாம், பட் புளியில் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கர் மூடி வச்சு 3 விசில் வச்சுக்கோங்க போதும். ஜாஸ்தி வேண்டாம், நம்மளுக்கு தோரம் பருப்பு வேகணும் அவ்வளோதான். அதுக்கு தான் குக்கரில் வைக்கிறோம். குக்கரில் வச்சுட்டு அது 3 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வீடு க்ளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தா பெட்ஷீட் கொஞ்சம் கிழிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால மிஷின் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. எப்போ வேணாலும் தைக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது. வீடு க்ளீன் பண்ணுறப்போ பெட்ஷீட் கிழிஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்துன்னே இருக்கிறோம். அது தச்சிட்டு அதுக்கப்புறம் போடலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் தச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு வீடு கூட க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயே குக்கர் ப்ரெஷர் எல்லாம் கம்மியாயிடுச்சு. பாருங்கள், தோரம் பருப்பு வேகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம மத்தியில் இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு சட்டியில் செஞ்சால் தான் டேஸ்டியாக இருக்கும். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சட்டியில் எடுக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜார்லவும் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி சேர்த்துக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுத்தாது. மேலேயே சுற்றும். பருப்பு பருப்பாகவே இருக்கும், காஞ்ச மிளகாவே இருக்கும். அதனால தான் தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக கடைஞ்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தொக்காக இருந்தால் கூட நல்லா இருக்காது இல்லையா? இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால நான் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டிக்கணும். நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மிளகா கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மிளகாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஈக்குவலாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எதுவுமே தாளிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தாளிக்கவே வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுவே போதும். இதுக்கு செப்பரேட்டாக மறுபடியும் தாளிக்கணுன்ட்டு எதுவுமே இல்லை. பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு சப்போட்டா இருந்துச்சு, சப்போட்டா வச்சியாச்சு. அதுக்கப்புறம் காலையிலவும் சாப்பாடு தான் கொடுத்துட்டேன். காலையிலவும் மதியத்துக்கும் 2 வேளைக்கும் இதே தான் செஞ்சேன். அதனால் காலையிலவே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இதில் கொஞ்சமாக கீ விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்களுக்கு சின்ன குழந்தைலேருந்து இப்படி தான் ப்ராக்டிஸு. இந்த குழம்பு செஞ்சால் கொஞ்சமாக கீ விட்டு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். பசங்க ஸ்கூலுக்கு போன பிறகு வீடு பாருங்கள் எப்படி இருக்குது. முந்தா நாள் கல்யாணத்துக்கு போனேன். அதனால துணி அப்படியே இருந்துச்சு. நம்ம ரெடி ஆகிறதுக்கே டைம் எடுப்போம் இல்லையா, அதில் துணி கண்டுக்கல. சரி, வீடு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா துணி இருக்குது. ஃபஸ்ட்டு துணி மடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துணி மடிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் வீடு க்ளீன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, மறந்துட்டு சொல்லிட்டேன், சாரி. பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கிறேன். பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க ரெடி பண்ணுறதுக்கே டைம் ஆகிட்டு இருக்குது. நான் அதை மறந்துட்டேன், சொல்லிட்டேன், சாரி. இந்த மாதிரி துணியெல்லாம் மடித்த பிறகு தான் நான் வீடு க்ளீன் பண்ணிக்கினேன். துணி மடிக்கிறப்போ ரொம்ப போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சேனல் வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி துணி மடிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப துணி இருக்கு இல்லையா, ரொம்ப போர் அடிச்சிடும். ஒரு வாட்டி தூக்கமே வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு துணி மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் துணி மடிக்கலைன்னா பாருங்கள், அந்த சோஃபா மேலே இல்லை சேர் மேலே அப்படியே ரொப்பிட்டே போயிடுவோம். ஒரு நாள் தப்பி தவறி இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அது 2 நாள் 3 நாள் அப்படியே போயிட்டே இருக்கும். மடிக்கலாம் அப்படின்னு போயின்னே இருக்கும். எனக்கு தான் இப்படி நடக்குமா, நீங்களும் அப்படி தான் பண்ணுறீங்களா? அதுவும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலை முடித்த பிறகு காலையிலவே ரைஸ் ஊற வச்சாச்சு இல்லையா, பசங்க வரதுக்குள்ளே கிரைண்டர் போட்டிடலான்னு சொல்லிட்டு கிரைண்டர் போட்டுட்டேன். பசங்களுக்கு ஆஃப் டே தான், 1 o'clock வந்துடுவாங்க. அதுக்குள்ளேயே கிரைண்டர் போட்டுட்டோன்னா அது வேலை அது பார்த்துன்னு இருக்கும்னு சொல்லிட்டு கிரைண்டர் போட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் சரியாக வீடியோ எடுக்கலை. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி இந்த கிரைண்டர் வேறு போட்டோம் இல்லையா, நிறைய பாத்திரம் வந்துச்சு. எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதுவும் ஊற வச்சுட்டேன். ஏன்னா க்ளீன் பண்ணிடலாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு
ஷூஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கையோடவே பக்கெட்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ணிக்கினேன். வீக்லி ஒன்ஸ் பக்கெட்ஸ் க்ளீன் பண்ணிக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் அது கண்டினியூவாக பண்ணணும்னு நான் நினச்சினே இருப்பேன். ஒரு வீக்கு ஸ்கிப் ஆகிடுது நம்மளுக்கே தெரியாமல். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு சுட சுட களி செஞ்சுக்கணும். களியில் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பச்சடி செஞ்சுட்டேன். தேங்காய் பச்சடி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். லிங்க் மேலே கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துடுங்க. தேங்காய் பச்சடி செம்மையாக இருக்கும். களியோட சாப்பிட்டாலும் ரைஸோடு சாப்பிட்டாலும். ஆனால் எனக்கு நைட்டில் களி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கினா சாப்பாடில் இதுவும் சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொள்ளு ரசம் வச்சுக்கினேன். ரசம் சொல்லிட்டு இங்கே சட்னி மாதிரி இருக்கே நினைக்காதீங்க. இது கர்நாடகா ஸ்டைலில் ரசம் வச்சுக்கினேன். இதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். கொள்ளு ரசம் கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். முடிஞ்சால் இதோட லிங்க்கு கூட நான் மேலே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கண்டிப்பாக லிங்க்கு கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 10 பேருக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், பரவாயில்ல அப்படின்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணல. என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசுது அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தமிழ் ஓரளவுக்கு தான் வரும். நான் இது நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு. ஓரளவுக்கு தான் தமிழ் வரும். அதில் சிலது எனக்கு தெரியவே தெரியாதன்ட்டு. ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் வாய்ஸே இப்படி இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸ் வருது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். தப்பாக நினைக்காதீங்க. ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. பாய் பாய்.